தினசரி நான்வெஜ் இல்லாம என்னால இருக்க முடியாது. தினசரி நான்வெஜ் மத்தியானம் ஃபர்ஸ்ட் மீன் அதிகமா சாப்பிடுவேன். நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 9 ஷுவரா சாப்பிடுவேன். மத்தியானம் 1 to 1:30. இடையில 11 மணிக்கு ஜூஸ் சாப்பிடுவேன். ஏதோ ஆரஞ்சு ஜூஸ் இல்ல ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுறது, வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிடுறது 11 மணி. புரியுனா 4 செட் இல்ல 4 பீஸ் அந்த மாதிரி ரெகுலர். உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உப்புமாடா ஒரு கண்ணம் அவ்வளவுதான் சாப்பிடுவேன். இதெல்லாம் தவிர்க்கிற உணவு அதை வந்து நான் எப்படி சாப்பிடுவேன்னா தேன்ல சாப்பிடுவேன். உப்புமாலாம் தேன்ல தான் சாப்பிடுவேன். சட்டி சாம்பார் சாப்பிட மாட்டேன், தேன்ல சாப்பிடுவேன். பெரும்பாலும் நான் சாப்பிட மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டேன். மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டேன், ஃபோக் சாப்பிட மாட்டேன். ஏபி சார் விட்டு விருந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார். பொதுவாகவே வந்து இந்த உணவு பழக்கம் உங்களுக்கு எப்படி ஆனது? நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 9 ஷுவரா சாப்பிடுவேன். மத்தியானம் 1 to 1:30. இதுக்கு இடையில 11 மணிக்கு ஜூஸ் சாப்பிடுவேன். ஏதோ ஆரஞ்சு ஜூஸ் இல்ல ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுறது, இல்ல வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிடுறது 11 மணி. அப்புறம் 4 மணிக்கு நட்ஸ் சாப்பிடுவேன். எங்க இருந்தாலும் நட்ஸ் தான். பிஸ்கெட் மொத்தம் எதுவும் சாப்பிட மாட்டேன். நைட் அதே மாதிரி 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி, சின்ன ரொம்ப பெருசாக 3 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஒரு பழம் செம்பளம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சிவப்பு பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழை. இதுதான் ரெகுலர். ஆனா நான்வெஜ் இல்லாம என்னால இருக்க முடியாது. தினசரி நான்வெஜ் மத்தியானம் மீன் அதிகமா சாப்பிடுவேன். எதெல்லாம் பிடிச்ச உணவு சார்? ரொம்ப பிடிச்ச மீன் தான் சீ ஃபுட். நண்டு, இறால், விரா மீன், ஐர மீன், சிக்கன்லாம் அதிகமா ரொம்ப ரேர்னு வச்சுக்கேன். நாட்டுக்கோழி சாப்பிடுவேன், பிராய்லர் சாப்பிட மாட்டேன். மட்டன் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் மட்டன் கண்டிப்பா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு விருந்தினர் வராங்கன்னா கட்டாயமா இதை சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம் அப்படின்னா என்ன தவிர்க்க முடியாத உணவு? தேங்காய் சோறு, நெய் சோறு ஏதாவது ஒண்ணு பண்ணி, மட்டன் சுக்கா வறுவல் வச்சு, இல்ல சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி, சிக்கன் குருமா மாதிரி நல்லா வச்சு, முட்டை எல்லாம் வச்சு தான் வரும். என்ன காரணம் அந்த குறிப்பிட்ட உணவு? வந்தவங்களுக்கு அது வித்தியாசமா இருக்கட்டுமே. அப்படிதான் பிரியாணி எல்லாரும் சாப்பிடுறாங்கல்ல, பிரியாணியை தவிர்த்து அதை பண்றோம். பிரியாணி பண்ணா எல்லாருக்கும் பிரியாணி பண்ணாங்க. இது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். நெய் சோறு, தேங்காய் சோறுலாம் ரேர் தானே. அதனால அந்த ரேரா கூட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நீங்க ஃபிட்னஸ் மேல ரொம்ப கவனமா இருக்கீங்களா சார்? உணவு வந்து அளவுனா இவ்வளவுதான் அப்படின்னு? ஆமா, அன்லிமிட் கிடையாது. பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், டக்குனு சாப்பிடலாம் அப்படிலாம் இல்ல, வாய்ப்பே இல்லை. இப்ப நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்றீங்க. ஆமா. அப்போ வந்து அந்தந்த உணவுகள் வேறுபடுது. அப்படிங்கும்போது எந்த உணவுல ரொம்ப ரசிச்சு அருமையா இருக்கு, இந்த உணவெல்லாம் நம்ம நாட்டுல சாப்பிட முடியலையே? சீ ஃபுட் தான். அங்க போனாலும் சீ ஃபுட் தான், எங்க போனாலும் சீ ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதர் ஃபுட் மட்டன் பெரும்பாலும் தொடவே மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் மட்டன். வெளியில போயிட்டோன்னா சீ ஃபுட்டு ஃபுல்லாக சாப்பிடுவோம். நண்டு, நத்தை, ஆளான்னு சொல்லி நத்தர்கள் ஒரு சிப்பிமா இருக்கிற அதெல்லாம் சாப்பிடுவேன். இல்ல எந்த கண்ட்ரியில கடைசியா போய் சாப்பிட்டது நல்ல அருமையா இருந்தது? என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? ஜப்பான்ல சாப்பிட்டேன். என்ன உணவுகள் அங்க? அந்த மாதிரி சிக்கன் இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தான், அது நல்லா இருந்துச்சு. மீன் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படுது. மீன் நல்லா இருக்கும். நம்ம டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா ஆல் ஓவர் வேர்ல்ட் லெவல்ல டேஸ்ட் எடுத்தா தமிழ்நாடு. டெல்லி கூட கிடையாது. அதாவது சீ ஃபுட்